வணக்கம். என் பேர் ஜெயராஜ். கடந்த 20 ஆண்டுகளாக பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். 2004 ஜனவரியில் தொடங்கி 2024 ஜூலை வரைக்கும் இந்த பணியில் இருந்தேன். இந்த காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிது. அதில் முக்கியமாக பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஜென்ரல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் நிறைய அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள டிவைன் எக்கோ கான்செப்ட்ஸ் என்ற வெப்சைட் மூலமாக உங்களுடன் இப்பொழுது தொடர்பில் இருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்ததுனால ரொம்ப பாதிப்புகள் உலகமெங்கும் மக்களுக்கு உண்டாயிடுச்சு. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 600 பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 10,000 டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் இந்த காலகட்டத்தில் நாங்கள் கலெக்ட் பண்ணி, டிரான்ஸ்போர்ட் பண்ணி, ட்ரீட் பண்ணி, டிஸ்போஸ் பண்ணோம். ஆனால் தெய்வாதீனமாக ஒருவருக்கு கூட எந்தவித பாதிப்பும் வராதபடிக்கு இந்த காலகட்டத்தை நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தின காரியங்கள் இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. குறிப்பாக மருத்துவத்துறையிலும் தூய்மை துறையிலும் மற்றுள்ள பலருடைய வாழ்க்கையிலும் பலரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்ததுனால இது ஏங்கிற ஒரு வருத்தமான கேள்வி எப்பொழுதும் என் மனசுக்குள்ளால் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு இந்த பாதிப்பு வரல, ஆனால் மற்றவங்களுக்கு இதே துறையில் இருந்தவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு யோசித்து பார்க்குறப்ப தான் எங்களுக்கு இந்த அவேர்னஸ் ட்ரைனிங் மற்றவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. ஸோ இனி அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. வந்தாலும் அதை எப்படி மேற்கொள்ள முடியுங்கிறத நம்ம மற்ற மக்களுக்கு, குறிப்பாக இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த டிவைன் எக்கோ கான்செப்ட்ஸ் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த டிவைன் எக்கோ கான்செப்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை, பொதுவான மேலாண்மை, கழிவு மேலாண்மை துறை, அப்புறம் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற எல்லா துறையில் உள்ளவங்களும் பங்கு பெறலாம். அப்படி பங்கு பெறுறதுக்காக ஒரு 5 கம்யூனிட்டி இந்த டிவைன் எக்கோ கான்செப்ட்ஸில் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தேவையான தகவல்களை, அவர்களுக்கு தேவையான எல்லா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸை தரும். இதுபோல் ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நிறைய பிள்ளைகள் நர்சிங் முடித்துவிட்டு டாக்டர்ஸாக இன்னும் பல்வேறு விதமான இந்த மருத்துவத்துறை, கழிவு மேலாண்மை துறையில் வந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதல் இந்த சைட் மூலமாக, அது சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டிஸ் மூலமாக கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் இந்த துறையில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இல்லை இந்த துறையை பற்றி அறிஞ்சவங்க, இல்லை துறையில் இன்னும் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும், அதை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்யூனிட்டிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வெப்சைட்டுக்கு வர்ற எல்லாருக்குமே இந்த கம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லியிருக்கு. அவங்க எந்த கம்யூனிட்டியில் நான் சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த கம்யூனிட்டியில் சேர்ந்து இது சம்மந்தமான தகவல்களை பரிமாறவும், இந்த கிடைக்கக்கூடிய தகவல்களை உபயோகப்படுத்தவும் இது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த சிறிய முயற்சியை நீங்கள் ஆதரிப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு முன்னே வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.